அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லிம்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைவருடைய பேர் ஹஜ்ரத் முஹானி. இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1875 இருந்து 1951 வரைக்கும். இவர் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞரும் இலக்கிய மேதையுமாக இருந்தார். சர் சையதுடைய முஸ்லிம் பிரிவினைவாத அரசியலுக்கு எதிராக இருந்த ஷிஃப்லிக்கு பிறகு வெகுமக்கள் ஆதரவு கொண்ட இரண்டாவது முக்கிய முஸ்லீம் தலைவராக இருந்தார் இவர். 1904 முதல் காங்கிரஸ் அமர்வுகளில் கலந்து கொள்ள தொடங்கினார். ஏகாதிபத்தியத்தின் மீதும் பிரிட்டிஷ் ஆட்சியினர் மீதும் தீராத வெறுப்பு கொண்டிருந்த இவர் வன்முறை வழிகளேனும் இந்தியாவின் விடுதலையை விரும்பினார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கண்டித்து அவர் என்ன எழுதினார் அப்படின்னா, ஏகாதிபத்தியத்தை ஒழித்து கட்ட முயற்சிக்கும் எந்த திட்டத்தையும் நான் எப்போதும் நம்புகிறேன். அதுவே என் திட்டமாக என் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஏகாதிபத்திய எதிர்ப்பு வேலை திட்டத்தில் உறுதியாக இருக்கும் எந்த கட்சியிலும் நான் இணைவேன். ஆக பிரிட்டிஷாரை எந்த வழியில் யார் எதிர்த்தாலும் அவங்க கூட சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு தன்னுடைய விடுதலை வேட்கையை இந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்காரு ஹஜ்ரத் முஹானி. இவர் தன்னோட எழுத்துக்கள் மற்றும் செயல்பாடுகள் காரணமாக பிரிட்டிஷ் சிறைகளில் 6 ஆண்டுகளை கழிச்சிருக்காரு. 1921 வருஷம் காங்கிரஸோட அகமதாபாத் அமர்வில் இந்தியாவின் முழு சுதந்திரத்துக்கான தீர்மானத்தை முன்மொழிந்த முதல் நபர் இவர்தான். அதாவது த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்ண சுவராஜ், அதாவது இந்தியாவை இந்தியர்களை ஆள வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை முதல்ல முன்மொழிந்த தலைவர் தான் இந்த ஹஜ்ரத் முஹானி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு முழங்கிய தலைவர்களில் முதலானவர் இவர் தான். 1925 வருஷம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தூக்கிலிடப்பட்ட ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்ஃபகுல்லா கான் ஆகியோரோட அகமதாபாத் அமர்வில் மௌலானா முஹானியும் இருந்தார். இவர்கள் முழு சுதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக பெரும்பான்மை பிரதிநிதிகளை இசைய வச்சாங்க. சுபாஷ் சந்திர போஸுடைய கூற்றுப்படி M.K. காந்த் இந்த கிளர்ச்சியை அடக்க வந்தார். ஆனால் அவரின் வலிமையான தலையீட்டுக்கு பிறகுதான் மௌலானாவுடைய தீர்மானம் காங்கிரஸ் செயற்குழுவில் தோற்கடிக்கப்பட்டுச்சு. மௌலானா மனம் தளரவில்லை. காங்கிரஸுடைய பிந்திய அமர்வுகளில் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து முன்மொழிந்தார். 1929 வருஷம் காங்கிரஸுடைய லாகூர் மாநாட்டில் தான் முழு சுதந்திரம் காங்கிரஸுடைய நோக்கமாக மாறிச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஹஜ்ரத் மௌலானா முஹானி. ஹஜ்ரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேட்டுக்குடி சித்தாந்தவாதி இல்லை. அவர் தனது அரசியலை வெகுஜனங்களுக்கு, அதாவது சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்தை நோக்கி எடுத்து சென்றார். தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டினார். அவர் சுதேசி பொருட்களில் தீவிர நம்பிக்கை கொண்டவர். ஒரு சமகால இஸ்லாமிய அறிஞருடைய கூற்றுப்படி ஒரு முறை கடும் குளிர்காலத்தில் அவர் ஒரு அறிமுகமானவருடைய வீட்டில் தங்கியிருந்தார். யார் வீட்டில் தங்கியிருந்தாரோ அந்த வீட்டில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு போர்வையை அவருடைய கட்டில் விரிச்சிருந்தாங்க. அந்த குளிர்காலத்திலையும் அந்த போர்வையை பயன்படுத்தாமலேயே குளிரிலேயே உறங்கினார் ஹஜ்ரத் மௌலானா முஹானி. அந்த அளவுக்கு சுதேசி பொருட்கள் மீது பேராவல் கொண்டவராக இருந்தார். மௌலானா அவர்கள் அப்துல் பாரி ஃப்ரங்கி மஹாலி, ஹிதாயத் ஹுசைன் பாரிஸ்டர், ஜவஹர்லால் ரோஹத்தி மற்றும் பலரோடு இணைஞ்சு கிலாஃபத் சுதேசி ஸ்டோர் லிமிடெட் அப்படிங்கிற மொத்த சுதேசி துணிக்கடையை திறந்தார். இது ஜவுளித்துறையின் மையமான கான்பூரில் ரூபாய் 10 லட்சம் மூலதனத்துடன் தொடங்கப்பட்டிருந்துச்சு. இது ஜனவரி 1920 காந்தியால் திறந்து வைக்கப்பட்டுச்சு. அவர் இந்த திறப்பு விழாவை குறித்து ஒரு கடிதத்தில், அதாவது ஜனவரி 27, 1920 எழுதின கடிதத்தில் பின்வருமாறு எழுதியிருக்காரு. பண்டித மோதிலால் நேருவை சந்தித்துவிட்டு நான் பிரயாக்கிலிருந்து திரும்பிய போது கான்பூருக்கு போகும்படி வற்புறுத்தப்பட்டேன். கான்பூர் நகர மக்கள் என்னை சில மணி நேரம் அங்கு சென்று சுதேசி பந்தரை திறக்குமாறு வற்புறுத்தினர். அடுத்த ரயிலில் நான் புறப்படலாம் என்று கூறினர். என்னால் மறுக்க முடியவில்லை. சுதேசி கடை மூலம் இங்கு துவங்கப்பட்ட முதல் நடவடிக்கை இது. ஹஜ்ரத் முஹானி என்பவர் இதன் பின்னணியில் முக்கிய பங்காற்றினார். தொடக்க விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மக்களின் உற்சாகம் எல்லையற்றது. இதுதான் காந்தி அந்த கடை திறப்பு விழாவை பற்றி அல்லது கடையை பற்றி எழுதியிருந்தது. இது போன்ற சுதேசி துணி கடைகளை அடுத்தடுத்து திறக்கிறதுக்காக ஹஜ்ரத் திட்டமிட்டிருந்தார். ஆனால் பிரிட்டிஷார் அவரை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கைது செய்ததால் அந்த நிறுவனமே மூடப்பட்டுச்சு. ஹஜ்ரத் ஓர் இஸ்லாமிய அறிஞராகவும் அரசியல் அமைப்பாளராகவும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அயராது பாடுபட்டவரும் ஆவார். இந்து மற்றும் முஸ்லிம்களின் பொது மரபை உண்மையாக நேசித்த அசாதாரண மதசார்பின்மைவாதி அவர். ஹஜ்ரத்துடைய நண்பர் ஹாஜி அதில் அப்பாசி அப்படிங்கிறவர் பின்வரும் சம்பவத்தை பகிர்ந்திருக்காரு. அதாவது இந்து பண்டிகைகள் மீதான ஹஜ்ரத்துடைய அன்பை அது வெளிக்காட்டுது. ஹோலி பண்டிகைக்கு பிறகு ஒரு நாள் ஹஜ்ரத் வண்ண ஆடை அணிந்திருப்பதை பார்த்தேன். இது என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்,
டாக்டர் முராரிலாலுடைய மனைவி தன் மீது வண்ணத்தை வீசிவிட்டார் அப்படின்னு பதிலளித்தார். ஹஜ்ரத் அடுத்த 2-3 நாட்களுக்கு அதே ஆடையை தான் அணிந்து கொண்டிருந்தார். அதே ஆடைகளுடன் தான் நமாஸ் செய்தார். ஹஜ்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விசுவாசமான முஸ்லீமாக இருந்தார். ஆனால் பிற மதங்களின் கடவுள்களையும் தெய்வங்களையும் மதித்தார். கிருஷ்ணர் மீது அவரது அன்பு வியக்கத்தக்கது, எல்லையற்றது. கிருஷ்ணர் மீதான தனது காதலை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு கவிதையையும் எழுதியிருக்கார். மதுரா காதலின் இருப்பிடம், அளவில்லா ஆசை அதற்காக எப்போதும் ஏங்கி சாகிறது. கோகுல் நிலத்தில் ஒவ்வொரு துகளும் என் அன்புக்குரியவரின் பொறுப்பாளி. பர்சானாவிலும் நந்துகாவினிலும் ஒருவரின் மகிமையை பார்த்தோம். கிருஷ்ணனுடைய புல்லாங்குழலில் ஒவ்வொரு மெல்லிசையையும் நித்திய வாழ்வின் தூதாக இருக்கிறது. அவர் கரிய ஒளியாக இருந்த போதிலும் அறிவு கதிர்களின் ஆதாரமாக இருந்தார். இதுதான் ஹஜ்ரத் மொஹானி எழுதின கவிதையுடைய தமிழ் அர்த்தம். ஹஜ்ரத் மொஹானி இந்திய பிரிவினைக்கு எதிராக இருந்திருக்காரு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அல்லது பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற முழக்கத்தை இவர் முன் வச்ச தேதி தான் 1930 ஜனவரி 26. அந்த தேதியில் தான் இன்றைக்கி நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இவரை தவிர வேறு எந்தெந்த தலைவர்கள்லாம் இந்திய பிரிவினை எதிர்த்தாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.